எங்கோ ஒரு அம்மா போர் அடிக்குதுன்னு தனியா உட்காந்து துணி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அந்த துணியை பின்றாங்க பின்னிக்கிட்டே இருக்காங்க. காலையில நைட்டுன்னு ரெஸ்டே எடுக்காம ஓயாம துணி பின்னிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நிறைய துணியை பின்ன அந்த துணி எல்லாம் மலைக்கு கீழே விழுந்துருது. இவங்க அதை கூட கவனிக்காம உட்காந்து துணியை பின்னிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு மேல அதே இடத்துல உட்காந்து துணியை பின்னிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட இருந்த நூற்கண்டை எல்லாமே தீந்து போயிடுது. இவங்க உடனே இவங்களோட முடியை வச்சு அந்த துணியை பின்ன ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களோட முடியுமே பின்னி தீந்து போயிடுது. மலைக்கு மேல இருந்து கீழே விழுந்த துணியோட வெயிட் அதிகமாக இவங்களையே பிடிச்சு கீழே இழுக்குது. இவங்க எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால சுத்தமா முடியவே இல்ல. இவங்க உடனே அவங்க கையில இருந்த துணி பின்ற குச்சை வச்சு கஷ்டப்பட்டு நகர்ந்து வந்து அங்க இருந்து சிசர் எடுத்து முடிய கட் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா டக்குன்னு அவங்கள மறுபடியும் அந்த வெயிட் பின்னாடி இழுத்து கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ போச்சு, இந்த அம்மா இதுக்கு மேல வரவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கப்ப டக்குன்னு அந்த அம்மா அவங்க கையில இருந்த துணி பின்ற குச்சை வச்சு மேல வந்துடுறாங்க. அவங்களோட முடியே தனியா அந்த கீழே விழுந்துருது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஏதாவது வேலையில இறங்கிட்டா சுத்தி இருக்க எல்லாத்தையும் மறந்துட்டு அதே வேலையில இருப்பாங்களா? அப்ப அவங்க பேரை கமெண்ட்ல சொல்லுங்க.